ஹாய் ப்ரோ, என்ன சோகமாக இருக்கீங்களா? இந்த சர்க்கே சுனார் தேரி சர்க்கே பாட்டை பேன் பண்ணிட்டானுங்க, சோஷியல் மீடியாவிலேருந்து தூக்கிட்டானுங்க அப்படின்ட்டு வருத்தமாக இருக்கீங்களா? டோன்ட் வரி, அதை விட சூப்பரான பாட்டு இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போது நம்ம வீட்டில் 15 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த பிள்ளைய ஒரு 40 வயசு ஆம்பளை சிட்யூஸ் பண்ணுறான் சொல்லி இந்த கோயம்பேட்டில் காய்கறிகள்லாம் விற்கும் பார்த்தீங்களா, அதில் எல்லா காய்கறி பேரையும் சொல்லி உன் மூக்கு அப்படி இருக்குது, கண் இந்த காய் மாதிரி இருக்குது, உன் உதடு இந்த காய் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அந்த பிள்ளைய மயக்கி லவ் பண்ணுறான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? 15 வயசு பிள்ளை அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளை மேலே கோபம் இருக்கும், அந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு பார்ப்பாங்க. போக்சோவில் அவனை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? இந்த யூடியூப்பில் போய் வயசு 15 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, சூப்பராக ஒரு பாட்டு வரும். வயசு 15 அப்படி வாடி மாம்பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, இந்த பாட்டு 15 வயசு பிள்ளைய வச்சு எழுதின பாட்டு. அந்த லிரிக்ஸ் எழுதுறவரை ஒன்றும் பண்ணலை. இந்த பாட்டில் நடித்த ஹீரோயின் அவங்க 2 பேரையும் எதுவுமே பண்ணலை. அந்த இயக்குனர், இதை தயார் பண்ண ப்ரொடியூசரு, இதுக்கு பாட்டு போட்ட மியூசிக் டைரக்டரு, இவங்க யார் மேலேயும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. எந்த விதமான குற்ற உணர்வுமே இல்லாமல் இந்த பாட்டை கோடிக்கணக்கான பேர் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே வியூஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் குழந்தைகளுடைய நலனை பற்றிய அக்கறையே இல்லாமல், மனசுல எந்த குறுகுறுப்பு இல்லாமல் இந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இது என்ன மாதிரியான தமிழ் பண்பாடு, என்ன மாதிரியான அற உணர்வு இருக்கு? இந்த தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி புரியுதா? அந்த முரண்பாடு புரியுதா? அந்த வெளிவேடத்தனம், அந்த ஹிப்போக்ரசி அது புரியுதா? இது எப்படி இந்த மாதிரியான ஒரு பாட்டை பற்றி யாருமே எந்த குரலுமே எழுப்பல? இந்த பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள், அரசு சாராத அமைப்புகள்லாம் இருக்கு, செயற்பாட்டு குழுக்கள் எவ்வளவோ இருக்கு. அவங்க யாருமே ஏன் இதை பத்தி பேசவே இல்லை இப்போ வரைக்குமே? அவங்க யார் கண்ணிலையுமே இது எப்படி படாம போயிருக்கும்? கோடிக்கணக்கான பேர் இதை பார்த்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த பாட்டை கேட்டு ரசிச்சிருக்கும் போது 15 வயசு பிள்ளை பத்தி பாட்டுங்க இது. பாட்டு எழுதினவனுக்காவது புத்தி இருந்திருக்கணும் இல்லையா? எப்படி இந்த மாதிரியான ஒரு பாட்டு போட முடியும்? இதை பார்த்து எப்படி இந்த தமிழ் சமூகம் ரசிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்றத எனக்கு புரியல. இப்படி இருக்கும்போது ஏன் சமூகத்துல பிரச்சனைகள் வராம போயிடும்? வயசு 15 வாடி மாம்பிஞ்சு அப்படின்னு அந்த பாட்டை ஒரு உதாரணமாக தான் நம்ம சொன்னோம். அதை விட மோசமான பாடல்கள் தமிழ் சினிமாவில் இடம் பெற்றிருக்கு. தொடர்ந்து அந்த பாடல்கள் எல்லாமே இந்த சோசியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த குத்து பாடல்கள் அப்படின்னு சொல்கிறத பள்ளிகளில், அதுவும் தொடக்க பள்ளிகள்ல எல்லாம் கூட இந்த பாட்டை போட்டுட்டு சின்ன பிள்ளைகளை ஆட விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இந்த தொலைக்காட்சியிலலாம் நீங்கள் பாருங்கள், அந்த பாட்டு போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா? அந்த பாட்டில் இந்த மாதிரி ஒரு அடல்ட்ஸ் ஒன்லி பாடல்கள் எல்லாத்தையுமே சின்ன பிள்ளைங்களை வச்சு பாட விட்டுக்கிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த விதமான உறுத்தலுமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இன்னொரு பக்கம், ஐயோ இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி ஆயிடுறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இந்த பசங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற போக்கையும் நம்ம பார்க்குறோம். இந்த முரண்பாடு தான் தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முரணாக இருக்கு. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த பிற்பாடு அவருக்கு பின்னாடி போகக்கூடிய அந்த டீனேஜ் பசங்க, பொண்ணுங்க, இவங்க எல்லாம் அவங்க எவ்வளவு தூரம் அவங்க விஜய் மேல இருக்கக்கூடிய அன்பை, காதலை வெளிப்படுத்துறாங்க, அப்பட்டமா வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்றது அதுவே கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகுது. அது மாதிரி இந்த பயல்க பண்ற கூத்து, எப்படி அந்த ஹீரோ மாதிரி இருக்கிறது, பொண்ணுங்கள்ட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விமர்சனத்திற்கு ஆளாகுது. ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றத பற்றி எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் மேம்போக்காக பேசிட்டு அப்படியே நம்ம போயிடுறோம். இன்னைக்கு பாருங்க, இப்போ தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மனவேதனையோடு அதை பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஆதார அனுபவமாக இருக்கக்கூடியது எங்கே இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கணும். அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறணும். இப்போ இந்த பக்கம் சினிமாவில் வரக்கூடிய சினிமா தானே, அது கற்பனை தானே, அது கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஆனால் அந்த கதை தான் இங்கே ஒரு நடப்பு நிஜமாகுது.
அந்த கனவு தான் இங்க வந்து ரியாலிட்டியா மாறுது. அதத்தான் அங்க பார்க்கிறத தான் இங்க நடைமுறைப்படுத்துறாங்க. படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதற்கு ஏதுவான சூழல் வரும்போது அது நடைமுறைப்படுத்தப்படுது. திரைனாக்க சினிமா மட்டும் இல்லைங்க. சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடியது அந்த கைத்திரையில எல்லா விதமான ஒழுங்கீனங்களையுமே நம்ம பார்க்க முடியுது. வக்ரங்கள், ஆபாசங்கள், அவ்வளவு அந்த அனுபவங்கள் எல்லாமே கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுறோம், அல்லது தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமூக நிகழ்வு, இது வந்து கண்டிக்க வேண்டியது, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வர்றோம். இந்த சட்டம் ஒழுங்கு மீறலுக்கும் இந்த பக்கம் கற்பனையில கதையில வரக்கூடிய அந்த ஒழுங்கீனங்களை ஆபாசங்களை ரசிக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே நெருங்கின தொடர்பு இருக்கு. ரெண்டுமே ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பக்கங்கள் மாதிரி. இந்த எரிமலை எப்படி திடீர்னு வெடிச்சு அப்படியே அப்படியே சிதறுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்முடைய இந்திய தமிழ் சமுதாயத்தில் திடீர்னு ஒரு மாரல் அவேக்கனிங், ஒழுக்கத்தை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு திடீர்னு வந்துடுது. இப்போ பாருங்க, இந்த ஒரு பாட்டு இப்போ ஹிந்தியில் வந்தது, சர்க்கே சர்க்கே அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய மேல் துண்டு நழுவி நழுவி விழுகிறது அப்படின்ட்டு அந்த லிரிக்ஸு அப்படி போகும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வந்து கூடி முயங்க பெறின் அப்படின்னு திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயலை குறிப்பிடுறது மாதிரி அந்த லிரிக்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த அந்த லிரிக்ஸுக்கான அந்த காட்சிப்படுத்துதல் அதில் பார்த்தீங்கன்னா இந்த செயலை குறிக்கக்கூடிய குறியீடுகள், உடல் அசைவுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அது ரொம்ப வல்கராக இருக்குது. இந்த பாட்டு இடம்பெற்று இருக்கிறது இந்த கேடி த டெவில் அப்படின்ற படம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அவ்வளவு எதிர்ப்பு. இந்த பாட்டை இப்போ சோசியல் மீடியாவிலேருந்து தூக்கிட்டாங்க. எப்படி திடீர்னு அப்படி ஒரு மாரல் அவேக்கனிங் வந்துச்சு, ஒழுக்கத்தை பற்றி அப்படி ஒரு பிரம்மாண்டமான விழிப்புணர்வு அகில இந்திய அளவில். ஆனால் பாருங்க, இந்த சோழிக்கே பீச்சே கியாயன்ட்டு இன்னொரு ஹிந்தி பாட்டு, அது இதுக்கு ஈக்குவலாக கேவலமான பாட்டு தான், வல்கரான பாட்டு தான். அந்த பாட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. வெளிவந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸோ பாப்புலர் ஆல் ஓவர் இந்தியா. சில பள்ளிக்கூடங்களில் அந்த பாட்டை போட்டுட்டு சின்ன பிள்ளைங்களை ஆட விட்டுக்கிட்டு இருந்தாங்க, சோழிக்கே பீச்சே கியா கே அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் இந்த அற உணர்வு, ஒழுக்க உணர்வு எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த யூடியூப்பில் போய் அந்த பாட்டை டைப் பண்ணுங்க, கோடிக்கணக்கான பேர் அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து அதுக்கு வியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இதுதாங்க நமக்கு ஒரு கேள்வியை எழுப்பக்கூடியதாக இருக்கு. அதாவது எதெல்லாம் திடீர் ஒழுக்க உணர்வு வரும்போது அதை கண்டம் பண்றாங்களோ, கண்டிக்கிறாங்களோ, தடை செய்கிறாங்களோ, அதே ஒழுங்கீனங்களை, ஆபாசங்களை, அருவருப்புகளை ரசிக்கிறாங்க. கிளாண்டஸ்டைனா ரசிக்கிறது மட்டும் இல்லை, அதாவது திருட்டுத்தனமாக ரசிக்கிறது மட்டும் இல்லை, வெளிப்படையாகவுமே ரசிக்கிறாங்க, கமுக்கமாக ரசிக்கிறாங்க, அதை என்கரேஜ் பண்ணுறது மாதிரியுமே கூட நடந்துக்கிறாங்க. பல சமயங்களில் அதை கண்டும் காணாமல் போயிடுறாங்க. நம்முடைய இந்திய ஒழுக்க கான்ஷியஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹிப்போக்ரஸி, அந்த இடைவெளி, இதை நம்ம கேள்விக்குள்ளாக்கணும்.